ஆறாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. இன்று பருவம் 3 பயிற்சி 3.1 உள்ள 10வது சம பார்ப்போம். கீழ்கண்டவற்றிற்கு சுற்றளவை காண்க அப்படின்ட்டு கீழே நமக்கு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே முக்கோணமாக தான் இருக்குது. சரியாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு 7 மீட்டர் 8 மீட்டர் 10 மீட்டர் பக்கங்கள் கொண்ட அசம பக்க முக்கோணம் அப்படின்ட்டு ஒரு அசம பக்க முக்கோணத்தின் 3 அளவு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? இதனுடைய சுற்றளவை நாம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் அளவை. இப்போ நம்ம இங்கே கொடுத்தது நமக்கு அசம பக்க முக்கோணம். அப்போ நான் அசம பக்க முக்கோணம்னு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குது? ஒவ்வொரு பக்கமும் வெவ்வேறு அளவுகள் உடையது. ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? 7 மீட்டர், இன்னொரு நமக்கு 8 மீட்டர், மற்றொரு அளவு 10 மீட்டர். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 3 பக்க அளவுகளை நம்ம போட்டு கூட்டிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு 7 + 8 + 10 3 அளவு கூட்ட நமக்கு என்ன கிடைக்குது? 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 15. 15 + 10 25. இது மீட்டர். சரியாப்பா? இது ஃபஸ்ட்டு கணக்கு. அடுத்து ரெண்டாம் கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓர் இரு சம பக்க முக்கோணத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுள்ள சம பக்கங்கள் மற்றும் மூன்றாவது பக்கம் 7 சென்டிமீட்டர். இப்போ இது என்ன முக்கோணம் சொல்லியிருக்காங்கன்னா, இரு சம பக்க முக்கோணம். சரியாடா? 2 இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டர்னால் மற்றொரு பக்கம் எவ்வளோ போகுது? 10. அடுத்து மூன்றாவது பக்கம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7. ஓகேவா? ஒரு பக்கம் இந்த 2 அளவில் ஒரு பக்கம் இரு சம பக்கமாக இருக்கிறதுனால ஒரு அளவு வச்சு இன்னொரு பக்கம் போட்டுறோம். சரியாப்பா? இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு தான். அப்புறம் இந்த 3 பக்கத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். இப்போ இதையே கூட்டிடுங்க. 10 10 கூட்டினா 20 27. இதனுடைய நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? 27 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இதை வகையாக எடுத்து எழுதலாம். இங்கே எழுதிக்கோங்க. இரு சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவு சீக்கோட்டு என்ன இருக்குது? நமக்கு அளவு 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் இன்னொரு அளவு 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 7 சென்டிமீட்டர். 10 கூட்டினோம்னா 10 10 கூட்டினா 20 20 7 கூட்டினா 27 சென்டிமீட்டர். சரியாப்பா? இப்போ அடுத்து நமக்கு மூன்றாவது சம் பார்த்தோம்னா என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? மூன்றாவது சம 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? இப்போ இதில் ஒரே ஒரு அளவு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் என்ன முக்கோணம் சொல்லிட்டாங்கன்னா சம பக்க. அப்போது முக்கோணத்தின் சம பக்கம்னா அந்த முக்கோணத்தின் 3 பக்க அளவுள்ள என்னடமா இருக்கும்? சமமாக இருக்கும். இது 6 இது 6 இதுவும் 6. சரியாப்பா? ஃபஸ்ட்டு 3 அளவு கொடுத்து அது அசம பக்க முக்கோணம்னு சொன்னாங்க. அடுத்து 2 அளவு கொடுத்து அது இரு சம பக்கம்னு சொன்னது இன்னொரு அளவு போட்டோம். இது சமபக்க முக்கோணம் சொல்லும்போது என்ன பண்ண போகிறோம்? ஒரு அளவு வச்சு 3 பக்கம். அப்படி இங்கே கூட்டிட்டோம்னா இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 6 6 கூட்டினா 12 12 6 கூட்டினா 18. சரியாப்பா? 18 சென்டிமீட்டர். இது நம்ம வகை எழுதிடலாம். கணக்கு எழுதினோம்னாப்பா சம பக்க முக்கோணத்தின் சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு சீக்கோட்டு 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் கூட்டல் 6 சென்டிமீட்டர். சரியாடா? 6 6 6 கூட்டினா 6 6 12 12 6 கூட்டினா 18 சென்டிமீட்டர். சரியாப்பா? 1 நிமிஷம் பார்த்துக்கோங்க.